எவ்வளவு பரிசுத்தமா இருப்பாங்க, அந்த அவங்க வார்த்தைகள் எவ்வளவு ஜாக்கிரதை உள்ளவர்களா இருப்பாங்க. ஏன்னா ஜனங்களுக்காகவே வாழ்றவன் தான் ஜனநாயகன், ஜனத்துடைய தலைவனா இருக்குவான். ஆனா இங்க எப்படி இருக்குன்னு சொன்னா, போன வாரம் பேசுறது இந்த வாரம் இல்ல, போன வருஷம் பேசுறது இந்த வருஷம் பேசுறது இல்ல. இதெல்லாம் எதை காட்டுதுன்னு சொன்னா, பொருளாதார அரசியல்ல அவனுடைய தலையீடு எப்படி இருக்குதுன்றத காட்டுது. புரிஞ்சுங்களா உனக்கு? அப்படின்னு சொன்னா எங்கிருந்து செயல்படுது? பூமியில வேசிகளுக்கும் அருவருவுகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில எழுந்திருந்தது, நெற்றியில எழுதி இருந்தது. இந்த காரியத்தை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? சொல்ற காரியம் புரியுதுங்களா உங்களுக்கு? எனவே சகோதர சகோதரி, இந்த 13வது அதிகாரத்தை மட்டும் நான் சொல்றேன். நான் அந்த மெசேஜுக்குள்ள நான் போனா நேரம் ஆயிடும். நான் இது மட்டும் காரியத்தை எக்ஸ்பிளைன் பண்றேன், சின்ன சின்ன விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்றேன். கவனிங்க, நம்ம இதுல இன்னொரு காரியத்துக்குள்ள போனோம். யோவானின் மிருகத்தையும் ஒரு நாட்கள் நெக்ஸ்ட் வீக், நான் கூடுமாறு நெக்ஸ்ட் வீக் எடுக்க முடியாது, நெக்ஸ்ட் வீக் ஈஸ்டர் செய்திக்கு நேரம் நம்ம கடந்து போலாம். நான் அது கேப் இருக்கும்போது நம்ம கூடும்போது இந்த பேலன்ஸ் பார்ட் நம்ம பார்க்கலாம். கவனிங்க நல்லா, யோவான் மிருகத்தை பார்க்கும்போது யோவான் மிருகத்தையும் தானியேலின் மிருகத்தையும் ஒப்பிடணும். என்ன மிருகத்தை ஒப்பிடணும்? யோவானின் மிருகத்தையும் தானியேலுடைய மிருகத்தையும் ஃபர்ஸ்ட் மிருகங்களை ஒப்பிட்டு அது எப்படி அரசியல செயல்படுது அப்படின்ற காரியத்தை குறித்து நம்ம பார்க்கும் போதுதான் புரியும். எகைன் திரும்ப சின்ன ரீகால் பண்ணுங்க. ரீகால் பண்ணிட்டு இந்த அதிகாரத்தை நான் முடிச்சுட்டு தானியேல் இருக்கிற காரியத்தோட கூட பொருத்தி காட்டிடுறேன். நான் முடிச்சிடறேன், இந்த பாயிண்ட் மட்டும் முடிச்சிடுறேன். ஏன்னா நான் அந்த காரியத்துக்குள்ள 17 அதிகாரத்துக்கு போறதுக்கான அஸ்திபாரமே தான். நான் 17 அதிகாரத்தை குறித்து தான் நான் எடுக்கணும்னு நினைச்சேன். பட் இந்த அதிகாரம் புரியாம 17 அதிகாரம் புரியாது. இந்த அதிகாரம் புரியணும், தானியேல் புரியாம இது புரியாது. நான் டைரக்டா அந்த பார்ட்டுக்கு வந்துட்டேன். ஆனா எல்லாத்துடைய ப்ரீவியஸ் பார்ட் எதுவா இருக்குது? தானியேல் புஸ்தகம் தான். தானியேல்ல தான் அந்த மிருகம் இருக்குது. சரி, இதுக்கு ஒரு சின்ன லைன் மட்டும் காட்டுறேன், கவனிங்க நல்லா பாருங்களேன். தானியேல் சரி, வெளிப்படுத்தல் 17 அதிகாரம் பாருங்க. எட்டாம் வசனம், முதல் வசனத்தை வாசிச்சுட்டு அந்த காரியத்துக்குள்ள போறேன். ஆவிக்குள் என்னை வனாந்தரத்துக்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். இப்போ 13 அதிகாரத்துக்கும் 17 அதிகாரத்துக்கு இருக்கிற டிஃபரெண்ட்டை பார்க்கலாமா? 13 அதிகாரத்துல என்ன இருக்குது, 17 அதிகாரத்துல என்ன, 17 அதிகாரத்துல என்ன இருக்குது, 13 அதிகாரத்துல என்ன இல்ல? 13 அதிகாரத்துல இருக்கிற மிருகம் தான் 17 அதிகாரத்துல இருக்குது. ஆனா 17 அதிகாரத்துல என்ன ஆட் ஆயிருக்குது அப்படின்னா, அது மேல என்ன ஆட் ஆயிருக்கு? ஒரு ஸ்திரீ ஆட் ஆயிருக்கிறா இல்லையா? அதுக்கு முன்னாடி என்ன ஸ்திரீ இல்ல. அப்போ 13 அதிகாரத்திலையும் பியூர்லி என்ன, ஒரு ராஜ்யத்தை குறிக்குது, ஒரு அரசியலை குறிக்குது, ஒரு ராஜ்யத்தை குறிக்குது. ஆனா 17 அதிகாரம் வரும்போது அந்த ராஜ்யத்தின் மேல ஏறி இருக்கிற ஒரு சபையே அது குறிக்குது. புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ இந்த 13 அதிகாரத்துல இருக்கிற மிருகத்துடைய ஆரிஜின் எங்க, தொடக்கம் எங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க சொன்னா, அது தானியேல் புஸ்தகத்துல இருக்குது. ஏன்னா நான் இங்க காட்டுற பாருங்க, என்ன காணப்படுது, முக்கியமான அந்த மிருகத்தை மட்டும் காட்டுற பாருங்க. அப்பொழுது தூதானவனவன் என்னை நோக்கி, ஏன் ஆச்சரியப்படுகிறாய்? இந்த ஸ்திரீனுடைய ரகசியத்தையும் 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதாய் இவளை சுமக்கிற மிருகத்துடைய ரகசியத்தையும் உனக்கு சொல்லுகிறேன். அந்த மிருகத்தின் மினிஸ்ட்ரி உனக்கு சொல்றேன். நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது. யார் காலத்துல சொல்லப்பட்டுச்சு இது? தாவீது, சரி தானியேல் கிடையாது, யோவான் காலத்துல சொல்லப்படுது. 17வது அதிகாரம் இது. நீ கண்ட மிருகம் முன்னே இருந்துச்சுப்பா, இப்போ இது இல்லை. நீ கண்ட மிருகம் முன்ன இருந்துச்சு, இப்போ இல்லை. பாதாளத்தில் ஏறி வந்து நாசம் அடைய போகிறது. உலக தோற்றத்தால் ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்பட்டதா பூமியின் குடிகள் இருந்ததும் இராமல் போனதும் இனி இருப்பதும் ஆகிய இருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். இந்த மிருகம் யார் காலத்துல இல்லைன்னு சொல்றாரு வசனம். என்ன சொல்லுது? யோவானே, இந்த மிருகம் ஒரு காலத்துல இருந்துச்சு, இப்ப இல்ல. ஆனா திரும்ப பாதாளத்துல ஏறி வந்து என்ன பண்ண போகுது? நாசம் அடைய போகுது இந்த மிருகம் சொல்றாரு இல்லைங்களா? ஞானமல்ல மனம் இதுல விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்து இருக்கிற 7 மலைகளாம். அவைகள் 7 ராஜாக்களாம். இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள், ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை. வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும்.
இருந்ததும் இராததுமாகிய மிருகமே 8வது ஆனவனும் அவ்வேலிலிருந்து தோன்றுகிறவனும் நாசம் அடைய போகிறவனுமாயிருக்கிறான். இப்போ நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை, அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசம் அடைய போகிறது அப்படின்னு சொன்னா, அந்த 7 கொம்புகள் இருக்குல்ல, அந்த கொம்புல இருந்து ஒரு கொம்புல 7 கொம்புகள் இருக்கு, அந்த 7 கொம்புல என்ன பண்ணுது சொன்னா இங்க காணப்படுது, 5 பேர் விழுந்தார்கள், ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை, வரும்போது கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும் இல்லைங்களா. இருந்ததும் இராததுமாகிய மிருகமே 8வது ஆனவனும் அவ்வேலையிலிருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனுமா இருக்கிறான். அப்ப அந்த மிருகத்துக்கு முதல் பாகத்துல அந்த மிருகத்துக்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருக்குது இல்லையா. இந்த 7 தலைகள்ல 5 பேர் விழுந்தாங்களாம், ஒருவன் யோவான் காலத்துல இருக்கிறான், இன்னொருத்தர் வரணும் இல்லையா. அந்த ஒருத்தன் தான் இந்த மிருகம் திரும்ப வரப்போகுது மேல. அதான சொல்றது, இருந்ததும் இராதமாகிய மிருகமே 8வது ஆனவனும் அவ்வேலிலிருந்து தோன்றுகிறவனும் நாசம் அடைய போகிறவனுமாய் இருக்கிறான். இது எந்த மிருகம்? நீ கண்ட மிருகம் முன்னே இருந்துச்சு, இப்போ இது இல்ல, அது ஏறி வந்து நாசம் அடைய போகுது. அப்படியா இது எங்க போகணும்னு சொன்னா தானியேல் புஸ்தகத்துக்கு போகணும். தானியேல் புஸ்தகத்துக்கு போலாமா? நான் வெறும் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் காட்டிட்டு இருக்கிறேன், நான் உள்ள போக கிடையாது. நான் வந்து ஆழ்ந்த அர்த்தங்களை சொல்ல, வெறும் அந்த மிருகங்களுடைய என்ன சொல்றது ஒரு கம்பேரிஷன் தான், கம்பேரிட்டிவ் ஸ்டடி ஆஃப் த பீஸ்ட், தானியல் பீஸ்ட் அண்ட் இது ஜான் பீஸ்ட். யோவானோட மிருகத்தையும் தானியலோட மிருகத்தையும் ஒப்பீடு மட்டும் செய்யறேன், அதுக்கான அர்த்தங்களை அப்புறம் பார்க்கலாம். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப தானியல் மிருகத்துக்கு போலாம் பாருங்களேன். தானியல் மிருகம், தானியேல் 7வது அதிகாரம் வாசிங்க. தானியேல் 7, அதையும் நான் காட்டிடுறேன் உங்களுக்கு. பாருங்க, பாபிலோன் ராஜாவாகிய பெல்ஷாத்சாரின் 1ஆம் வருஷத்திலே தானியேல் ஒரு சொப்பனத்தையும் தன் படுக்கை மேல் தன் தலை மேல் தோன்றிய தரிசனங்களையும் கொண்டான். பின்பு அவன் சொப்பனத்தை எழுதி என் காரியங்களை தொகை விவரித்தான். இப்ப பெல்ஷாத்சார் ராஜான்றது பாபிலோனுடைய 68வது வருஷத்துல நடக்குது இந்த விஷயம். கவனிங்க, தானியேலுடைய சிறையிருப்பின் 68வது வருஷம். அப்படின்னா இன்னும் உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னா நான் கொஞ்சம் உள்ள போறேன். இது நம்ம ஆல்ரெடி இது காரியத்தை பார்த்துருக்கிறோம். எகே நான் காட்டணும் விருப்பப்படுறேன், கவனிங்க. பாருங்க, தானியேல் புத்தகத்தை குறித்து ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் சாப்டர் 1வது அதிகாரம் 603 அவங்க சிறையிருப்புக்கு போனது 606. 606ன்றது கிறிஸ்துவுக்கு முன்பதாக 606 வருஷத்துல சிறையிருப்பு அங்க ஸ்டார்ட் ஆகுது. சிறையிருப்பு எவ்வளவு வருஷம் இருக்கணும்? தானியேல் எத்தனை வருஷம் சிறையிருப்புல இருந்தாங்க? 70 வருஷம் சிறையிருப்பு இருந்தாங்களா இல்லைங்களா? அப்போ இந்த சிறையிருப்புடைய 70 வருஷம் இல்லைங்களா? இப்போ இந்த 70 வருஷம் ஆகும்போது தான் நம்ம 7வது அதிகாரத்தை வாசிக்கிறோம். 7வது அதிகாரம் தான் 7வது அதிகாரம் 1 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. பாபிலோன் ராஜாவாகிய பெல்ஷாத்சாரின் 1ஆம் வருஷத்திலே தானியேல் ஒரு சொப்பனத்தை தன் படுக்கையின் மேல் தன் தலையில் தோன்றின தரிசனங்களை கண்டான். 7வது அதிகாரம் 4 7வது அதிகாரத்துல என்ன பண்ணுதுன்னு சொன்னா பெல்ஷாத்சார் ராஜால விஷயம் பாக்குறாரு. அதுதான் நம்ம தானியேலுடைய 544வது வருஷம் கிறிஸ்துவுக்கு முன்பதாக. அப்படின்னா 606 இருந்து 548 சொன்னா பெல்ஷாத்சாருடைய 1ஆம் வருஷம் இங்க போட்டிருக்கு இல்லைங்களா? பெல்ஷாத்சாருடைய 1ஆம் வருஷம் போட்டிருக்கா? இது எத்தனாவது வருஷம்னா சிறையிருப்புல 68வது வருஷம். சரி, 63 63வது வருஷம். 63வது வருஷமா 4வது வருஷம் நினைக்கிறேன், ஐ திங்க். இப்போ இங்கதான் ஒரு சிறை பார்க்கிறாரு. அப்படின்னா எவ்வளவு ராஜ்யங்கள் பூமியில வரணும்னு சொல்லி தானியேல் பார்த்தாரு? 4 ராஜ்யங்கள். ஒன்று
தலை, பொன்னான தலை. ரெண்டாவது மார்பும் வெள்ளியும் வெள்ளி இல்லைங்களா, அதோட தோள்பட்டைகள் வெள்ளியா இருக்குது, அதான் மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம். மூன்றாவது அது வெண்கலம், அது கிரேக்க ராஜ்யம். நான்காவது இரும்பும் களிமண்ணும். இதுதான் வந்து புரஜாதி யுகம். அதான புரஜாதி யுகம். நான் சொல்ற புரஜாதி சபை காலம் வேற, புரஜாதி யுகம் வேற. அப்ப புரஜாதியுடைய யுகம் 606 ஸ்டார்ட் ஆச்சு இல்லைங்களா. அப்ப தானியேல் 2ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டது போல, ராஜாவே பெரிய அந்த பொன்னான தலை நீரே, உமக்கு கீழாக உமக்கு கீழ்த்தரமான ஒரு ராஜ்யம் வேறொன்று தோன்றும். அதான் மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம். 70 வருஷம் கழிச்சு 68வது வருஷத்துல தோன்றது. 70 வருஷம் இல்ல, 68வது வருஷம், சிறையிருப்பின் 68வது வருஷத்திலேயே ராஜ்யம் 2வது ராஜ்யம் மாறிடுது. அதான் மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம். விளங்குச்சா உங்களுக்கு இது வரைக்கும்? இப்போ அந்த சிறையிருப்புடைய 68வது வருஷத்துல தான் அந்த பெல்ஷாத்சார் ராஜாவோட 1ஆம் வருஷம், அவன் கடைசி ராஜா. அவனுடைய 3வது வருஷத்துல தானே டோட்டலா பாபிலோன் வீழ்ந்து போகுது இல்லையா. நீங்க அதை வாசிங்களா? எத்தனாவது அதிகாரம் அது? 6வது அதிகாரமா 5வது அதிகாரமா? பாபிலோனோட வீழ்கை 5வது அதிகாரம் நினைக்கிறேன். ஐ திங்க் 5வது அதிகாரம் தான். பெல்ஷாத்சார் என்னும் ராஜா பிரபுக்களில் 1000 பேருக்கு பெரிய விருந்து செய்து அந்த 1000 பேருக்கு முன்னாடி திராட்சை ரசம் குடித்தான். இது எதுங்க? பாபிலோனோட கடைசி இரவு. உங்களுக்கு இதெல்லாம் தெரியணும். பாபிலோனோட லாஸ்ட் நைட் அது. அன்னைக்குதான் என்ன பண்ண சொன்னா, மெனிமே தெக்கேல் உப்பாசின்ற வார்த்தை எழுதப்பட்டுச்சு இல்லையா. அப்ப அது எத்தனாவது வருஷம்னு சொன்னா, அவனுடைய 3ஆம் வருஷத்துல நடந்துச்சு. 3 வருஷம் தான் அவன் ஆட்சி செஞ்சான். யாரு? இந்த பெல்ஷாத்சார் ராஜா. அந்த 3ஆம் வருஷத்துல பாபிலோனுடைய சாம்ராஜ்யம் வீழ்ந்து போகுது. கவனிச்சுக்கோ நல்லா. வீழ்ந்து போனபடி யார் வர்றாங்க? 2வது ராஜ்யம் மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் வருது. அவங்க வந்து 2 வருஷம் ஆட்சி செய்யறாங்க. அதுதான் வந்து சிறையிருப்புடைய 7வது வருஷம். 2வது வருஷத்துல மேதியனாகிய தரியோ, சரி பெர்ஷியனாகிய தரியோ ரிலீஸ் பண்ணி விடுறார், தேசத்துக்கு போங்கன்னு சொல்லிட்டு. இதுதான் விஷயம். இதுதான் நான் இங்க உங்களுக்கு காட்டுறேன், இந்த டயக்ராம்ல காட்டுறேன். கவனிங்க நல்லா. நான் ஒரு அதிகாரத்தையும் சொல்லிடுறேன், கவனிங்க நல்லா. 606 சாப்டர் 1 1வது அதிகாரம் நீங்க எடுத்தீங்கன்னா, 1வது அதிகாரத்தை எடுத்தீங்கன்னா தான் வரும். 1வது அதிகாரம் சிறையிருப்பு சாப்டர் 1. சாப்டர் 2 603 நடந்துச்சு. அதான் நேபுகாத்நேச்சாருடைய விஷன். கரெக்டுங்களா? இங்க இருக்கா? அப்புறம் சாப்டர் 3 என்னங்க? நேபுகாத்நேச்சார் நிறுத்த பொற்சிலை. பொற்சிலை பத்தி நம்ம பேசணுமா இல்லையா? தூரா சமவெளியில பொற்சிலையே நேபுகாத்நேச்சார் நிறுத்தினார் இல்லையா, எல்லாரும் வணங்கணும்னு சொல்லிட்டு. அதுதான் எப்ப நடந்துச்சு? 23 வருஷம் கழிச்சு நேபுகாத்நேச்சார் அந்த சொப்பனம் தர்ஷனம் கண்ட 23 வருஷம் கழிச்சு பாக்குறாரு. அதான் 3வது அதிகாரம். தூராவில நிறுத்தின பொற்சிலை எல்லாரும் வணங்கணும்னு சொல்லிட்டு. அப்படின்னு சொன்னா அக்கினியில ஃபர்னஸ் டெம்டேஷன் சொல்லுவாங்க. அப்படின்னு சொன்னா அந்த இது என்ன சொல்லுவாங்க? ஃபர்னஸ் சொன்னா அக்னி சூளையுடைய சோதனை. அதுதான் இந்த இது. அப்புறம் 4வது அதிகாரம் இவரு நேபுகாத்நேச்சார் கண்ட பெரிய விருட்சம். அந்த விருட்சம் யாரு? நேபுகாத்நேச்சார் தான். அவர் 7 வருஷம் என்ன பண்றாரு சொன்னா, மாடுகளை போல புள்ளை என்ன பண்றாருங்க, மேய்ந்து ரசிக்கப்படுறாரு. அதான் 4வது அதிகாரம். இதே ஏறக்குரிய 40 வருஷம் இது நடக்குது. 603 662 562 எத்தனை வருஷம் ஆச்சுங்க? ஏறக்குரிய 40 வருஷம். புரிஞ்சா இல்லைங்களா? 3வது. அதுக்கப்புறம் 7வது அதிகாரம் வருது. அடுத்தது ஆர்டர் படி அப்படியே பைபிள் தானியேல் எழுதப்படல. அடுத்தது 7வது அதிகாரம் வரணும். எத்தனாவது அதிகாரம் வரணும்? 7வது அதிகாரத்துல என்ன காணப்படுதுன்னு சொன்னா, பெல்ஷாத்சாருடைய 1ஆம் வருஷம், அதான் 7வது அதிகாரம். இப்ப நீங்க பாத்தீங்க இல்லைங்களா? அதுக்கப்புறம் என்ன காணப்படுது? 8வது அதிகாரம் வருது. 8வது அதிகாரம் வாசிங்க. 8:1 வாசிங்க. 8:1. தானியேலாகிய எனக்கு முதலில் காண்பிக்கப்பட்ட தரிசனத்துக்கு பின்பு ராஜாவாகிய பெல்ஷாத்சார் 3ஆம் வருஷத்துல 3ஆம் வருஷம் தான் நேபுகாத்நேச்சாருடைய சரி பாபிலோன் ராஜ்யத்துடைய முடிவு. நான் இங்க போட்டிருக்கேன் பாருங்க. பாபிலோன் ராஜ்யம் கிங்டம் எது வரைக்கும் வருது? 536 வரைக்கும் வந்திருக்கு. கவனிச்சுக்கோ நல்லா. இதான் 530 சரி இது வரைக்கும் வந்திருக்கு. 538 வரைக்கும் வந்திருக்கு. 6 வரைக்கும் கிடையாது, 8 வரைக்கும் வந்திருக்கு. 68 வருஷம் ராஜ்யம் போயிருக்குது. நீங்க வந்திருக்கு இல்லைங்களா? 68 வருஷம் தான் இந்த பகுதியில் வந்திருக்கு. அது 538வது வருஷம். 8வது அதிகாரம் 8வது அதிகாரம். பெல்ஷாத்சார் ராஜாவுடைய 1ஆம் வருஷத்துல பார்த்ததுதான் 7வது அதிகாரம். பெல்ஷாத்சார் ராஜா வருஷத்துடைய 3வது அதிகாரத்துல பார்த்ததுதான் 8வது அதிகாரம். கவனிங்க, எதுக்கு சொல்றேன்னா இதெல்லாம் படிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். கவனிங்க, இப்போ 7வது அதிகாரத்துல தான்
4 காட்டு மிருகங்களை குறிச்சு தர்ஷனம் தானியேல் காண்பிக்கப்படுது. அதான் நம்ம பார்க்க போறோம். 8வது அதிகாரத்துல 2 ஆட்டுக்கடாக்களை குறிச்சு தர்ஷனம் காண்பிக்கப்படுது. புரியுதா? இதுதான் உங்களுக்கு இன்னொரு வகையில காட்டுறேன், கவனிங்க நல்லா. இதான் இல்லைங்களா? 2வது அதிகாரம் தானியேலுடைய 2வது அதிகாரம், தானியேலுடைய 7வது அதிகாரம், தானியேலுடைய 8வது அதிகாரம். புரிஞ்சா உங்களுக்கு? தானியேலுடைய 8வது அதிகாரம் இது வெளிப்படுத்தின விசேஷம். இது தானியேலுடைய மிருகமும் இங்க பாருங்க, பிபிலிக்கல் ப்ராஃபஸி, தி பீஸ்ட், டானியல் ரெவலேஷன் ரெண்டும் இங்க இருக்குது. என்ன காணப்படுது? நம்ம இதை பார்க்கணும். இதை பார்த்து அதுக்கப்புறம் இதை பார்க்க முடியும். ஆனா நம்ம இதை பார்க்க இருக்கிறோம் கடைசியா இந்த வலசை பத்தி, இந்த மிருகத்தையும் தான் பார்க்க போறோம். ஆனா இது எல்லாத்துடைய ஆணி வேறு இங்கதான் இருக்குது. புரிஞ்சுங்களா? இப்ப 7வது அதிகாரம் வாசிங்க. உங்களுக்கு தெரியும் 7வது அதிகாரம் வாசிங்க. 7:1 ஃபாஸ்டா வாசிங்க. பாபிலோன் ராஜாவாகிய பெல்சாத்சாரின் முதலாம் வருஷத்திலே தானியேல் சொப்பனத்தையும் தன் படுக்கை மேல் தன் தலையை கொண்டு தரிசனங்களையும் கண்டான். அது கீழே வாசிங்க. பின்பு அவன் அந்த சொப்பனத்தை எழுதி காரியங்களை விவரித்தான். தானியேல் சொன்னது, ராத்திரி காலத்தில் எனக்கு உண்டான தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், இதோ வானத்தின் 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடைத்தது. எப்போதுமே காற்றுகள் வைன்ஸ் எதுக்கு அடையாளமா இருக்குது? யுத்தங்களுக்கு, போர்களுக்கு, யுத்தங்களுக்கு அடையாளமா இருக்குது. அப்ப வானத்தின் 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்து மேல், சமுத்திரம்ன்றது எதுக்கு அடையாளமா இருக்குது? ஜனங்களுக்கு அடையாளமா இருக்குது. ஒரு பெரிய கலக்கத்தின் மத்தியில, ஜனங்கள் மத்தியில இந்த 4 மிருகங்கள் மேல ஏறி வருது. படிங்க, ஃபாஸ்டா படிங்க. தானியேல் சொன்னது, ராத்திரி காலத்தில் முடிஞ்சுங்க, அடுத்தது படிங்க. அப்பொழுது வெவ்வேறு உருவமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்தில் எழுந்தன. சிங்கத்தை போல முதல் மிருகம் சிங்கத்தை போல இருந்துச்சு. கழுகின் சட்டை உண்டாயிற்று. அது கழுகு, ஈகிள் விங்ஸ் இருக்கு, கழுகின் சட்டைகள் இருக்குது. அப்ப எப்போதுமே மிருகன்றது ஒரு வல்லமைக்கு அடையாளமா நம்ம பாக்குறோம். அது ஒண்ணு. நான் சொல்றது உள்ள எக்ஸ்பிளனேஷன் போகல, அந்த மிருகங்களை மட்டும் உங்களுக்கு காட்டிடுறேன், இன்னைக்கு முடிச்சிடுறேன் நான். அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும் போது எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளனேஷன் பார்த்துட்டு போலாம். அடுத்தது சிங்கத்தை போல இருந்தது, அதற்கு கழுகின் சட்டைகள் உண்டாயிற்று. ஓகேங்க. நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன், அது விரல்கள் பிடிக்கப்பட்டது. அடுத்த மிருகத்தை வாசிங்க. அடுத்த மிருகம் வாசிங்க. ரெண்டாவது மிருகம் கரடி கொப்பான மிருகம். இங்க பாருங்க, கரடி கொப்பான மிருகம் வாசிங்க. மூன்று விலா எலும்புகள் இருக்கு. 3 விலா எலும்புகள்ன்றது நம்ம பார்க்கலாம், 3 ராஜ்யங்களை குறிக்கும். அது என்னன்றது பார்க்கலாம். அடுத்தது சிவிங்கி, அதான் நம்ம சிறுத்தைன்னு படிச்சோம்ல, அதான் சிவிங்கி. சிவிங்கிய போல இருக்கிற 3ஆம் மிருகம். பட்சியின் சட்டைகள் 4 இருக்குது. பூமி பறவைகளோட சட்டைகள் 4 இருக்குது. எதுக்கு? இந்த மிருகத்துக்கு, சிவிங்கிய போல இருக்கிற மிருகத்துக்கு. இப்ப உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும், இந்த 3 மிருகங்களுடைய கூட்டு கலவைதான் யோவான் பார்த்த முதல் மிருகம். கரெக்டா? ஏன்னா முதல் பார்த்த முதல் மிருகத்துக்கு எப்படி இருக்குது? அது உடல் சிறுத்தையை போல இருக்குது, அதோட கால்கள் கரடியின் கால்கள் போல இருக்குது, அதோட வாய் சிங்கத்தின் வாயை போல இருக்கு. இதெல்லாம் சேர்ந்தது எந்த மிருகம்? யோவான் பார்த்த மிருகம். அதனாலதான் நான் உங்களுக்கு காட்டினேன். யோவான் பார்த்த மிருகம் எங்க இருக்குது? இங்க இருக்கா? இதெல்லாம் சேர்த்தா இங்க இருக்குங்க. அப்படியே இந்த ஒன்னொன்னும் ஒரு ராஜ்யத்தை குறிக்குது. இந்த ராஜ்யங்களுடைய ஒட்டுமொத்த கலவை தான் இது. புரிஞ்சா உங்களுக்கு? வாசிங்க, அது 4ஆவது மிருகத்தை வாசிங்க. அதற்கு முன்பு ராமதாசன் 4வது மிருகத்தை கண்டு இங்க பாருங்க, 4வது மிருகம். தானியேல் பார்த்தா 3வது மிருகம், இது 4வது மிருகம். வாசிங்க. அதற்கு பெரிய இரும்பு பற்கள் இருக்கு. பெரிய அயன் டீத் இருக்கு, இரும்பு பற்கள் இருக்கு. அது நொறுக்கி பட்சித்து மீதியானதை கால்களால் வீழ்த்து போட்டது. அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கிறோம் வேற்று உருவமாய். இந்த 3 மிருகங்கள் தானியேல் பார்த்திருக்கிறாரு. அதாவது சிங்கத்தை பார்த்திருக்க முடியும், கரடியை பார்த்திருக்க முடியும், சிவிங்கியை பார்த்திருக்க முடியும். ஆனா 4ஆம் மிருகத்தை தானியேல் பூமியில் பார்க்கவே இல்லை. அவர் தானியேலை பயமுறுத்த செய்தது. வாசிங்க. இந்த 4ஆவது மிருகத்துக்கு 10 கொம்புகள் இருக்கு. அந்த கொம்புகள் நான் கவனித்திருக்கேன். அவர்களுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு இருந்தது. அதற்கு முன்பாக முந்தின கொம்புகள் 3 பிடிக்கப்பட்டது. இதுல 3 கொம்புகள் கீழே தள்ளிட்டு பாருங்க, வந்திருக்குங்களா? 3 கொம்புகள் போயிட்டு இங்க ஒரு கொம்பு வருது இல்லையா? வாசிங்க. அந்த கொம்பிலே மனுஷர் கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையாளர்கள் பேசும் வாயும் இருந்தது. இந்த கொம்புல இருந்துதான் இந்த மிருகம் வந்துச்சு. நம்ம அங்க பார்த்தோமா இல்லைங்களா?
இல்லைங்களா? அப்போ இந்த இந்த ஒரு வல்லமை தான் இங்க வருது. இது எல்லாத்தையும் சேர்த்து இது நான் என்னன்னு சொல்றேன் உங்களுக்கு, இது ஒரு மிருகம், இது ஒரு வல்லமை. ஆனா இது வேற ஒரு மிருகம், இதுல இருந்து வேறுபட்ட வேற இன்னொரு மிருகம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப அந்த மிருகத்தை குறிச்சு என்ன சொல்றது திரும்ப எகைன் அந்த அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் வாசிங்க. அதான் நாங்க அந்த மிருகத்தை மட்டும் அதுல மிருகத்துடைய எக்ஸ்பிளனேஷன் மட்டும் சொல்லுவோம், அது வாசிங்களா. அடுத்தது பாருங்க, எங்க இருக்கு பாருங்க. அடுத்தது 15 வசனத்துல வாசிங்க, கொஞ்சம் சத்தமா வாசிங்க. நான் என் தேகத்தினால் என் ஆவிலே சஞ்சலப்பட்டேன். என் தலையில் தோன்றின தரிசனங்களை என்னை கலங்க புரிந்தது. சமூகத்தில் இருக்கிறவர்கள் ஒரு இடத்தில் நான் போய் 17 வசனம். அது 4 பெரிய மிருகங்களும் பூமியிலிருந்து இருக்கிற 4 ராஜாக்கள். 4 ராஜ்யங்கள், ராஜாக்கள் சொல்லுகிறது ராஜ்யங்கள் அது. ஆனால் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜரிகத்தை பெற்று என்னென்றைக்கும் உள்ள சதா காலத்தில் ராஜ்யத்தை சுமந்து கொள்வார்கள். ஓகேங்க, வாசிங்க வாசிங்க. அப்பொழுது மற்றவர்கள் எல்லாம் பார்க்கிறோம் வேற்றுகளும் பெரியும் உள்ளதாய் விரும்புகளும் எண்களை நலமுறையாய் நோக்கி பட்சித்து சரி மீதியானது தன் கால்களால் மீட்டு போனதுமாய் இருந்த 4ஆம் மிருகத்தை குறித்தும் அதன் தலையின் மீது உள்ள 10 கொம்புகளை குறித்தும் தனக்கு முன்பாக 3 கொம்புகளை விழுந்து போக எழுமினதுமாய் கண்களையும் பெருமையானவர்களை பேசும் வாயுடையதுமாய் மற்றவர்களை பார்க்கணும் பெருமையாக தோன்றுமாய் இருந்த அந்த வேற கொம்புகளை கும்பைத்து அவற்றின் பொருளை அறிய மனதாயிருக்கும். தானியேலுக்கு இந்த 3 கொம்புகள் 3 மிருகங்களை குறிச்சு கவலை கிடையாது. இந்த 4ஆம் மிருகத்தை குறிச்சு ரகசியத்தை அறியணும்னு சொல்லி ஆவலா இருக்கிறார். இந்த 4ஆம் மிருகம் கெடிபல்லா இருக்குது, இருப்பு பற்கள் இருக்கு, எல்லாத்தையும் மெரிச்சு இது எல்லாத்தையும் பெருச்சு பச்சித்து போடுது, கீழே உடைச்சு தள்ளுது. இதுல 10 கொம்புகள் இருக்கு, அதுல 3 கொம்புகள் விழுந்து அதன் நடுவில் ஒரு கொம்பு எழுவுது இல்லைங்களா? இதான் நீங்க எங்க பாக்குறீங்க, வெளிப்படுத்தல 10 இருந்துச்சு, அதுல 3 விழுந்து ஒரு கொம்பு எழுந்து இங்க இல்லையா? ஆனா அங்க 7 தலைகள்ல 7ஆவதுல விழுந்து ஒருத்த எழுப்புறான். கரெக்டுங்களா? இங்க 10ல இருந்து 3 விழுந்து எழுது, அங்க அந்த மிருகத்துல 7 கொம்புகள் விழுந்து ஒரு கொம்பு புதுசா எழுவுது. சரிங்களா? இது என்ன அது என்னன்றது நான் சொல்றேன் உங்களுக்கு. படிங்க, அப்புறம் படிங்க. இந்த ஆயுசுல வருமானமாக நியாய விசாரிப்பு உன்னதமான பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்தவான் ராஜ்யத்தில் இந்த கொம்பு பரிசுத்தவான்களோடு அவர்கள் மேற்கொண்டது பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டது என்று கண்டேன். இதுதான் நம்ம 13ஆம் அதிகாரத்துல பார்த்தோமா இல்லைங்களா? பரிசுத்தவான்களை ஜெயிக்கும்படிக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது இதுதான். அப்புறம் அவன் சொன்னது 4ஆம் மிருகத்தை பூமியிலே உண்டாகும் 4ஆம் ராஜ்யம். 4வது ராஜ்யம், பூமியில இருக்கிற 4வது ராஜ்யம் எல்லா ராஜ்யங்களையும் வேற மாதிரி இருந்துச்சு. பூமி எல்லாம் பட்சித்தது, அதை மிதித்து அதை நொறுக்கி போடும். அந்த 10 கொம்புகள் என்னவென்றால் அந்த ராஜ்யத்திலே எழுந்து 10 ராஜாக்களா, அவர்களுக்கு பின்பு வேறொருவன் எழும்புவான். அவன் முந்தினை பார்க்கும் வேறொரு வேறாயிருந்து ராஜாக்களை தாழ்த்தி கவனிங்க நல்லா. இப்போ 10 கொம்புகள்ல இருந்து 1 உழுந்துட்டு வேற ஒண்ணு எழும்புவான் இங்க. ஆனா அங்க 7 தலைகள்ல இருந்து 7ஆவதுல இருந்து 8ஆவது வருவான் இல்லைங்களா? 10 கொம்புல இருந்து 3 விழுந்து ஒரு கொம்பு எழுது, அங்க 7 தலையில 7ஆவது தலை விழுந்து 8ஆவது தலை வருது இல்லைங்களா? தலை அப்படின்றது ஒரு ராஜாவை குறிக்குது, கொம்புன்றது அதிகாரத்தை குறிக்குது இல்லையா? அப்போ இந்த 7ல இருந்து 7ஆவது நபர்ல விழுந்து வந்து 8ஆவது நபர் போக குறிக்குது. இந்த 10 கொம்புகள் 3 கொம்புகள் தள்ளி விழுந்து வருது வந்து ரோமன் கேத்தலிக் சர்ச்சை குறிக்குது. இதான் நான் சொல்ல வர விஷயம், நான் அது முன்னாடி சொல்லிடுறேன் உங்களுக்கு. அடுத்தது அதுக்கப்புறம் முடிஞ்சு இது வந்து நம்ம பார்த்த தானியேல்ல பார்த்த 7வது அதிகாரத்துல பார்த்த மிருகங்களோட விவரணங்கள். இப்போ இந்த 3 மிருகங்களை பார்த்தனால நம்ம அடுத்தது இந்த மிருகத்துக்கு போகும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மிருகத்தை புரிஞ்சுக்கும் போது இந்த மிருகத்தை புரிஞ்சுக்க முடியும், 17ஆம் அதிகாரத்துக்குள்ள போக முடியும். சரி, இதுல இன்னொரு விஷயத்தையும் காட்டிடுறேன் உங்களுக்கு. 8ஆம் அதிகாரத்துல 2 ஆட்டுக்கடாக்கள் இருக்கு இல்லையா? 8ஆம் அதிகாரம் வாசிப்போம். நான் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். 8ஆம் அதிகாரம்
அது இன்ட்ரோடக்ஷன் நானே வாசிக்கிறேன், எனக்கு பாருங்களேன், நானே வாசிக்கிறேன். தானியேலாக எனக்கு முதலில் காண்பிக்கப்பட்ட தர்ஷனத்துக்கு பின்பு ராஜாவாகிய பெல்ஷாத்சார் ராஜபாரம் பண்ணின 3ஆம் வருஷத்திலே வேறொரு தர்ஷனம் காண்பிக்கப்படுது. முதல் வருஷத்துல பெல்ஷாத்சாருடைய 1ஆம் வருஷத்துல பார்த்துதான் வந்து 4 காட்டியல் மிருகங்களுடைய காட்சி, 4 காட்டு மிருகங்களுடைய காட்சி பெல்ஷாத்சாருடைய ராஜ்யத்திலே 1ஆம் வருஷம். இது 3ஆம் வருஷம், பெல்ஷாத்சாருடைய 3ஆம் வருஷம், அதாவது தானியேல் பாபிலோன் ராஜா வில்ற வருஷம். கரெக்டுங்களா உங்களுக்கு? பாருங்க, தர்ஷத்துல கண்டது என்னவென்றால், நான் பார்க்கையில் 7ஆம் தேசத்துல சூசான் அரண்மனையில இருந்தேன், அங்கே ஊழா எனும் ஆற்றங்கரையில இருந்ததாக நான் தர்ஷத்துல கண்டேன். நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்த போது இதோ 2 கொம்புள்ள ஆட்டுக்கடா ஆற்றுக்கு முன்பாக நின்றது. இதாங்க எனக்கு பைபிள் இருந்தா கொடுங்க, பைபிள் கொடுங்க. பைபிள் வாசிக்கிறேன், கவனிங்க. நான் ஏறெடுத்து என் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இதோ 2 கொம்புகளுடைய ஒரு ஆட்டுக்கடா ஆற்றுக்கு முன்பாக நின்றது. அதன் 2 கொம்புகளும் உயர்ந்தவையா இருந்தது. அதாவது இது 8வது அதிகாரத்துல பாக்குற முதல் ஆட்டுக்கடா இல்லைங்களா? அந்த ஆட்டுக்கடா மேற்கும் வடக்கும் தெற்குக்கும் பாய்கிறதை கண்டேன். ஒரு மிருகம் அதுக்கு முன்பாக நிற்கக்கூடாது இருந்தது. அதன் கைக்கு தப்பிப்பார்வில்லை. அது தன் இஷ்டப்படியே செய்து வல்லமை கொண்டது இந்த மிருகம். அடுத்தது பாருங்களேன். நெக்ஸ்ட், நான் கவனித்துக் கொண்டிருக்கையில் இதோ மேற்கிலிருந்து வெள்ளாட்டுக்கடா நிலத்தில் கால் பாவாமல் தேசம் எங்கும் சென்றது. அந்த ஆட்டுக்கடாவின் கண்களுக்கும் விசேஷித்த கொம்பு. அதான் 2வது இங்க கீழே இருக்கிற 2வது ஆட்டுக்கடா. எதுக்காக நான் இந்த காரியமா சொல்றேன்னா, இதெல்லாம் கடைசி கால ப்ராஃபஸி. நான் வெறும் மிருகங்களை பத்தி மட்டும் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் டீடைல் எக்ஸ்பிளனேஷன்ல போல, மிருகங்களை கம்பேரிசன்ல புரிஞ்சுக்கோங்க நீங்க. அதுக்கப்புறம் டீடைல் கம்பேரிசனுக்குள்ள போலாம். 7ஆம் அதிகாரத்துல 4 மிருகங்கள் இருக்கு இல்லையா? முதல் மிருகத்துல ரெக்கை பிடுங்கப்படுச்சு இல்லையா? 2ஆம் மிருகத்துல சொல்லப்படுச்சு விழாயெலு வாய்க்குல நடுவுல 3 விழா எலும்புகள் இருந்துச்சு இல்லைங்களா? 3ஆம் மிருகத்துல பெருங்கலியின் ரெக்கைகள் இருக்கு, சரி, பச்சின் சட்டைகள் இருக்கு. இந்த சட்டைகள் பிடுங்கப்படுது. நீங்க பாருங்க, அதுல அந்த மிருகத்துடைய விவரணத்துல 7ஆவதுல பாருங்க, 7ஆவதுல வாசிக்கிறேன் பாருங்க. 7ஆவதுல அதன் பின்பு சிவிங்கிய போல இருக்கிற வேற மிருகத்தை கண்டேன். அதன் முதுகில் பச்சின் சட்டைகள் இருந்தது, 4 இருந்தது இல்லைங்களா? 4 இருந்தது. அந்த 4 தலைகளும் உண்டாயிருந்தது. அதன் ஆளுகை அளிக்கப்பட்டது. பின்பு இது 4 சட்டைகள் இருக்கு இது இந்த மிருகம். அப்ப இது ஒன்னொன்னு ஒரு ராஜ்யம். 5வது, அதன் பின்பு ராத்திரசங்கள் 4ஆம் மிருகத்தை கண்டேன். அதுதான் கெடிதும் பயங்கரம்ல 4வது மிருகம் இல்லையா? இல்ல, இங்க இருக்கு. அடுத்தது 8ஆம் அதிகாரத்துக்கு போறாரு. 8ஆம் அதிகாரத்துல முதல் மிருகம் வெள்ளாட்டுக்கடா இல்லைங்களா? சரி, ஆட்டுக்கடா. 2வது மிருகம் வெள்ளாட்டுக்கடா இங்க இருக்கு பாருங்க. அதான் நான் பாக்குறேன். நான் கவனித்துக் கொண்டிருக்கையில் எதுனா யோவான் தானியேல் பார்த்து கொண்டிருக்கையில் மேற்கேலிருந்து ஒரு வெள்ளாட்டுக்கடா வருது. நிலத்தில் பாவாமல் சென்று வெள்ளாட்டுக்கடாவின் கண்களுக்கு நடுவே விசேஷித்த கொம்பு இருந்துச்சு. இதான் விசேஷித்த கொம்பு. நான் கொம்புன்றது எப்பொழுதுமே எதை குறிச்சு சொன்னேன்? நானு அதிகாரத்தை வல்லமையை குறித்து சொன்னேன் இல்லைங்களா? இருந்தது. நான் ஆற்றின் முன்பாக நிற்க 2 கொம்புகள் ஆட்டுக்கடாவின மட்டும் அது வந்து தன் பலத்தின் உக்கத்தோட எதிராக பாய்ந்தது. அப்படின்னா இந்த கொம்பும் இந்த மிருகமும் என்ன பண்ணுது? ஃபைட் பண்ணுது. இது போய் நேரா இத முட்டி என்ன பண்ணுது? தள்ளுது. அப்படின்னா இந்த கொம்பு, இந்த வல்லமைன்றது ஒரு ராஜ்யத்தை குறிக்கும். இது ஒரு ராஜ்யத்தை, மேற்கில் ஒரு ராஜ்யத்தை குறிக்கும். இது போய் இதை முட்டி தள்ளுது. இது எங்க நிக்குது? ஊலாய் ஆற்றங்கரையில நிக்குது. 7ஆம் தேசத்துல ஊலாய் ஆற்றங்கரையில நிக்குது. இது இந்த 4 மிருகங்கள் எங்க பாக்குறீங்க? சமுத்திரத்துல ஏறி வரத பாக்குறீங்க. இதெல்லாம் ஒரு வசனத்துக்கு ஒரு மீனிங் இருக்கு. ஆனா இது எங்க பாக்குறீங்க? ஊலாய் ஆற்றங்கரையில பாக்குறாரு. அதுவும் ஏற்கனவே தண்ணியில இருந்தான். இது வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா மேற்குல இருந்து வருது. மேற்குல இருந்து இது முட்டி தள்ளுது கீழே இல்லைங்களா? அது கீழே பாருங்க. அது ஆட்டுக்கடாவின் கிட்ட வந்து சேர்ந்து அது ஆட்டுக்கடாவின் மேல் கோபம் கொண்டு அதை முட்டி அதன் 2 கொம்புகளை முறித்துப்படுது. 2 கொம்புகளை முறிச்சிச்சு, 2 வல்லமைகள் போயிடுச்சு இல்லைங்களா? அதன் முன் நிற்க ஆட்டுக்கடாவுக்கு பலமில்லாமையால் வெள்ளாட்டுக்கடாவின் தலையில தள்ளி மிதித்துப்பட்டது. அதன் கைக்கு தப்பிப்பார் இல்லை. இப்போது வெள்ளாட்டுக்கடா மிகுதும் வல்லமை கொண்டது. அதை பலம் கொண்டிருக்கையில் அதன் பெரிய கொம்பு முறிந்து போயிட்டு அதற்கு பதிலாக ஆகாயத்தின் 4 திசைகளுக்கு எதிராக விசேஷித்த 4 கொம்புகள் முளைத்தது. இப்போ இந்த ஒரு கொம்பு இதை முட்டி தள்ளி இது செத்துச்சு. இதுக்கப்புறம் இது எழும்பும் போது இந்த கொம்பு முடிஞ்சு அதுக்கு பதிலாக 4 கொம்புகள் வருது. இது ஒரு மீனிங்.
புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்ப அடுத்தது நீங்க அப்படியே வாட்சிலே இருந்தீங்கன்னா முக்கியமான விஷயத்த சொல்ற பாருங்க. அடுத்தது, அப்போது வெள்ளாட்டுக்கடா விசேஷத்தை இருந்தது. அதுக்கப்புறம் அவைகளில் ஒன்றிலிருந்து சின்னதான ஒரு கொம்பு புறப்பட்டுச்சு. அப்படின்னா இந்த 4 கொம்பு வருது, 4 கொம்புல இருந்து இன்னொரு சின்ன கொம்பு வந்துச்சான். பெரிய இடியாப்ப சிக்கலா பேசிட்டு இருக்கிறேன்றீங்களா? ஏதோ வெளிப்படத்துல பேசுறாரு தானே பேச, இதெல்லாம் புரிஞ்சா மட்டும்தான் இந்த கடைசி காலத்துல என்ன நடந்து கொண்டிருக்கு உங்களுக்கு புரியும். நான் பேபி கிளாஸ்க்குன்னு வரல, நான் அதை ஆல்ரெடி சொல்றேன், பேபி கிளாஸ்க்கு வரல, ஏதோ காஸ்பல் டீச்சிங் மட்டும் வரல. இதெல்லாம் நீங்க புரிஞ்சாதான் எந்த காலத்துல என்ன நடந்துக்குது, அரசியல் என்ன நடந்துட்டு இருக்குது, பொருளாதாரத்துல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு புரியும். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? எனவே இப்போ நான் டீட்டெயிலா சொல்றதுக்குள்ள ஒரு சில விஷயங்கள் மேலோட்டமா சொல்றேன். இங்க பாருங்க, இந்த 7வது அதிகாரம் 2வது அதிகாரத்தோட தொடர்பு கொண்டது. இதான் எல்லாத்தோட தொடக்கம். இந்த 2வது அதிகாரத்துல காண்பிக்கப்பட்ட உலோகங்கள் அடங்கிய அந்த பொற்சிலை தான் 7வது அதிகாரத்துல மிருகங்களா காண்பிக்கப்படுது. இப்போ 4 மிருகங்கள் காண்பிக்கப்படுது. என்ன தானியேல் மூலமா காட்ட வர்றாரு? தானியேல் மூலமா தேவன் என்ன காட்டாருன்னு சொன்னா, யூத ஜனங்களுக்கு என்ன நடக்க போகுது கடைசி காலத்துல அப்படின்றத, இந்த ராஜ்யங்கள் மத்தியில எப்படி யூதர்களும் பரிசுத்தவான்களும் எப்படி ஒடுக்கப்படுறாங்க, என்ன நிலைக்கு போறாங்கன்றத தானியேலுக்கு தேவன் என்ன பண்றாருன்னு சொன்னா சுருக்கி 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 கொண்டு வர்றாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ 4 ராஜ்யங்களா இந்த பொற்சில காண்பிக்கப்பட்டுச்சு. அதுவே மிருகங்களா இங்க 7வது அதிகாரத்துல காண்பிக்கப்பட்டுச்சு. அடுத்தது 2 ராஜ்யங்களா காண்பிக்கப்படுது. கரெக்டா? நான் சொன்னேன், பொன்னான தலை நேபுகாத்நேச்சார், 2வது மேதிய பெர்ஷியா, 3வது கிரேக்க ராஜ்யம் இல்லைங்களா, 4வது ரோமன் ராஜ்யம் இல்லையா, ரோம். இது 4 மிருகங்களா 4 உலகங்களா காண்பிக்கப்பட்டுச்சு. இதுல 4 மிருகங்களா காண்பிக்கப்பட்டிருக்கு. எது? சிங்கம். சிங்கம் இது எந்த ராஜ்யங்க? இது பாபிலோன் ராஜ்யம் இல்லைங்களா. சிங்கத்துக்கு ஒப்பா பாபிலோன் ராஜ்யம். அதான் பெருங்கழுகின் சட்டைகள் கொடுக்கப்பட்டுச்சு. நம்ம பார்த்தோம் தானியேல் 4வது அதிகாரத்துல நேபுகாத்நேச்சாருக்கு பச்சை சட்டைகள் பிடிக்கப்படுறத பாக்குறோம் இல்லைங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்க சொன்னா அடுத்தது மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம், அதுக்கப்புறம் கிரேக்க ராஜ்யம். ஏன் சிறுத்தை? இப்ப நம்ம சிறுத்தை அதுக்கு ஒப்பிடலாம். சிறுத்தை ஏன் சொல்லப்படுறா? சிறுத்தை இருக்கிறதுல வேகமானது. அது மாதிரி இங்க இந்த கிரேக்க ராஜ்யத்தை ஸ்தாபிச்சது யாருன்னு சொன்னா அன்னைக்கு ஸ்பார்ட்டா, ஏதென்ஸ், இந்த மாதிரி மேசிடோனியா, இந்த மாதிரி சின்ன சின்ன பகுதியில் ஏதென்ஸ் பகுதியில இருந்துச்சு ஈஸ்ட்ல. அப்படி இருக்கும்போது அங்க ஒரு சின்ன இடத்தை ஆட்சி செஞ்சவர் தான் மேசிடோனியா அப்படின்ற பகுதி ஆட்சி செஞ்சவர் தான் பிலிப்ஸ்ன்றவர். அந்த பிலிப்ஸ் உடைய மகனுடைய பெயர் தான் அலெக்சாண்டர். இந்த அலெக்சாண்டர் தான் என்ன பண்றாருன்னு சொன்னா இந்த ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறாரு. கிரேக்க ராஜ்யம் அங்கதான் வருது. இந்த கிரேக்க ராஜ்யம் 10 வருஷத்திலே எல்லா ராஜ்யங்களையும் மேற்கொள்ளத்தக்கதாக பெரிய அளவு இந்தியா வரைக்கும் வந்துடுச்சு. கிபி 323 வந்து 333க்குள்ள 10 வருஷத்துல உலகம் முழுசையும் பிடிச்சிருச்சு கிரேக்க ராஜ்யம். அதனாலதான் அது உருவத்துல சின்னதா இருந்தாலும் உருவங்கள் பாருங்களேன், இது சிங்கம். அப்ப சிங்கத்துக்கு முன்னாடி எதுவும் நிக்காது. அப்படின்னா இதுக்கு ஒப்பகமாக தான் தங்கம் இருக்குது. தங்கத்துக்கு முன்பதாக இருக்கிற விலை உயர்ந்த வேல்யூபிளான ஒரு இது எதுவுமே கிடையாது. வேல்யூல வேற ஜெம்ஸ்டோன்ஸ் பெருசா இருக்கலாம். ஆனா உலோகங்களுடைய அடிப்படையில இன்னைக்கு யூசேஜ் அடிப்படையில கோல்டு தான் வேல்யூவா பாக்குறோம் இல்லையா. அதனால கோல்டுக்கு கீழ்த்தரமானது வெள்ளி. அப்போ இங்க 2வது சிங்கத்துக்கு அப்புறம் உருவத்துல சின்னதா இருந்தாலும் அது காட்டி ஆளத்தக்க வல்லமை படைச்சுதான் இருக்குது. அடுத்தது கரடி சிங்கத்தை காட்டிலும் உருவத்துல பெருசா இருந்தாலும் வல்லமையிலேயும் அதோடைய என்ன சொல்றது மகிமை பிரதாபத்திலையும் குறைவானது, ஆனா சைஸ்ல பெருசு. அதே போலதான் இந்த கரடி கொப்பா இருக்கிறது மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம். அதான் வெள்ளி கடையாளம் மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம். அது வாயில இருக்கிற 3 விழா எலும்புகள் 3 ராஜ்யங்களை முழுங்கிறதுக்கு அடையாளமா 3 ராஜ்யங்களே பாபிலோன், எகிப்து, திரேஸ் அப்படின்னு சொல்லி 3 ராஜ்யங்களை முழுங்கிறதுக்கு அடையாளமா இருக்கு. அடுத்தது 4வது, இப்போ ஒண்ணு போனபடி ஒரு ராஜ்யம் வருது. தங்கத்துக்கு அப்புறம் வெள்ளி வருது, வெள்ளிக்கு அப்புறம் வெண்கலம் வருது. அதே போல வெண்கலத்துக்கு அடையாளமா தான் இங்க இருக்கிற கிரேக்க ராஜ்யம். கிரேக்க ராஜ்யம் மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தை ஜெயிச்சு வருது நான் சொல்றேன். அப்போ இப்ப 4 தலைகள் இருக்கு. 4 தலைகள் அப்படின்னு 4 பகுதிகளா இருக்குது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்போ 4 தலைகள் சொன்னா அலெக்சாண்டருடைய 4 படை தளபதிகள் தான் அது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படின்னு சொன்னா 4 படை தளபதிகள் டாலமி, லெசிமேக்கஸ் அப்படின்ற ஒரு கெசாண்டர், அப்புறம் இந்த இந்தியா பகுதியில வந்து ஒரு டாலமி தான் வந்தது. சரி, செலிகஸ் நிகேடர் தான் வந்தது.
இந்த நாலு தான் வந்து அவருடைய 4 தளபதிகள் மூலமா தான் ஒரு தேசத்தை உலகம் முழுசும் எக்ஸ்பேண்ட் பண்ணாரு. ஆப்பிரிக்காவை பிடிச்சிட்டாரு, ஐரோப்பாவை பிடிச்சிட்டாரு, ஆசியாவை பிடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இருக்கும்போது 4 தலைகள் என்ன பண்ணுச்சு சொன்னா என்ன பண்ணுச்சு நம்ம பார்த்தோம். இந்த இடத்துல இருக்கு, இது வந்து இங்க காண்பிக்கப்படுது. நம்ம அடுத்தது பாக்குறோம். அதுக்கப்புறம் தான் இந்த மிருகம், இந்த 3ஆம் மிருகம் முடிஞ்ச 4ஆம் மிருகம் வருது. இதான் ரோம ராஜ்யம். இயேசு கிறிஸ்து காலத்துல வந்த ரோம ராஜ்யம். ரோம ராஜ்யம் வந்து ஜூலியஸ் சீசரால தான் எக்ஸ்பேண்ட் பண்ணப்படுது. அதுக்கு முன்பதாக ரோம ராஜ்யம் இருந்துச்சு. கிமு 700லயே ரோம ராஜ்யம் இருந்துச்சு. ஆனா ஒரு பெரிய ராஜ்யமா மாறினது, ஒரு பெரிய எம்பையரா மாறினது இயேசு கிறிஸ்து காலத்துல மாறிச்சு. கிமு 63ல ஜூலியஸ் சீசரால பெரிய ராஜ்யமா மாறிச்சு. இதுதான் என்ன பண்ணுச்சுன்னா இன்னைக்கு வரைக்கும் இது அரசியல் ரோம், பொருளாதார சரி மதர் ரோமா தான். எப்போ ஒரு மதர் ரோம், அரசியல் ரோம் இருக்கு இல்லையா, ரோமர்கள் வரும். இன்னைக்கு ரோமன் லெட்டர் எழுதுறோம் இல்லைங்க, எப்படி வந்துச்சு ரோமன் லெட்டர் தெரியுங்களா? இப்போ கடிகாரத்துல ரோமன் லெட்டர் இருக்கு இல்லையா, 1 2 3, இதெல்லாம் ரோமர்கள் உலகத்தை அன்னைக்கு ஆட்சி செஞ்சாங்கன்றதுக்கு அடையாளம். இன்னைக்கு போடுற ரோட்ஸ்க்கெல்லாம் அவங்கதான், இன்னைக்கு போடுற பெரும்பாலான ரோடுக்கெல்லாம் முன்னோடிகளே அவங்கதான். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உலகம் முழுசும் தன்னுடைய ராஜ்யத்துல எல்லையிலிருந்து எல்லா இடத்துல இருந்தும் ரோட்ஸ் அந்த காலத்துல ரோமர்கள் போட்டாங்க. இந்த மாதிரி ரொம்ப மகத்தானது இந்த மிருகம் இல்லைங்களா. இப்ப இதோட விட்டுலாம். இந்த மிருகத்துல 3 கொம்புகள் விழுந்து என்ன எழுதுங்க, 3 விழுந்து 1 எழுதுது. இதுதான் வந்து இது மதவாத ரோம். அப்படின்னா இது 10 கொம்புகள் இருக்குது, 10 ராஜ்யங்கள் இது வச்சிருக்குது. கவனிச்சுக்கோங்கல்ல. அதுல 3 தள்ளி 1 மாறுது. இது என்னன்றதை நான் காட்டுறேன் உங்களுக்கு, டீட்டெயிலா இங்க காட்டினா உங்களுக்கு அது புரியாது, நான் காட்டுறேன். இப்போ இது விட்டுடலாம். அடுத்தது இங்க போலாம். 8வது அதிகாரம். 8வது அதிகாரத்துல என்ன காண்பிக்கிறாரு சொன்னா, யோவானுக்கு ஒரு விஷயம் புரியல. 4ஆம் மிருகத்தை குறிச்சு அறியறதுக்கு காவலா இருந்தாரு, அவருக்கு இன்னும் அதை என்ன பண்ணாங்க, தெளிவாகல இல்லைங்களா. நான் வெறும் மிருகத்தை குறிச்சு மட்டும் சொல்றேன். இதுக்கு முன்னதாக இதுக்கு நியாய தீர்ப்பின் காட்சி 7வது அதிகாரத்துல இருக்குது, நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா. நீண்ட ஆயுள் சொல்ல வராரு, மிருகங்களோட ஆளுகை போக்கப்பட்டது. இந்த இந்த 3 கொம்புகள் விழுந்து எழும்பின 4வது கொம்பு ஒரு சில வேலைகள் பண்ணுது, நம்ம பார்த்தோம். அது பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைக்குது. அப்படின்னா 4வது மிருகம் இது என்ன, அது போப்புடைய அரசியல் சம்பந்தப்பட்ட ரோம குறிக்குது. என்ன குறிக்குது? அரசியல் ரோம். அது அரசியல் ரோம் தான் பரிசுத்தவான்களை ஒடுக்குச்சு, தெரியுமா உங்களுக்கு. 6.8 உண்மை கிறிஸ்தவர்களை கொண்டுச்சு, சபை காலங்களை இருளின் காலத்துல கொண்டுச்சு. இது என்னன்றது அப்புறம் பார்க்கலாம். இப்போ இது முடிச்ச உடனே தானியேலுக்கு இன்னும் தெளிவான எக்ஸ்பிளனேஷன் வேணும். ஏன்னா தானியேல் எதுக்காக பாக்குறாரு, தானியேல் ஜனங்கள் எப்ப ரட்சிப்புக்குள்ள வர போறாங்க, எப்போ அவங்களுக்கான சிறையிருப்பு மற்ற விஷயங்கள் முடியுது அப்படின்னு சொல்லி அதான் அவருடைய இது ஆசை ஆவல். இப்போ என்ன பண்ணுன்னு சொன்னா, நான் கடைசியா வந்து உன்னதமான ஒரு பரிசுத்தவான்களுக்கு ராஜ்யம் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. இங்கேயும் மலையிலிருந்து உருண்டு வந்த கல்லால இந்த எல்லா ராஜ்யங்களும் உடைஞ்சு கிறிஸ்துவின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுதுன்னு சொல்லப்படுது. இங்கேயும் அதே சொல்லப்படுது. அடுத்தது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் எப்படி சொன்னா, பெரிய உருவா காட்டு, இன்னும் ஜூம் பண்ணி தேவன் காட்டுறாரு. அடுத்த 4 ராஜ்யங்கள்ல இருந்து 2 ராஜ்யங்கள் ஆக்கப்படுது. மீன்ஸ் இந்த 4 ராஜ்யங்கள் ஏன் காண்பிக்கப்படுதுன்னு சொன்னா, யூத ஜனங்களோட தொடர்பு கொண்டது, அதனால தானியேல் காண்பிக்கப்படுது. ஏதோ ஒரு வகையில இந்த 4 மிருகங்களோட யூத ஜனங்கள் தொடர்பு உடையவர்களா இருக்கிறாங்க. இப்போ இன்னும் நெருக்கி காண்பிக்கும் போது இந்த ஆட்டுக்கடான்றது பெர்ஷியாவை குறிக்குது. இங்க நான் இதுக்கு என்ன பண்றது, பெர்சிய சாம்ராஜ்யத்தை குறிக்குது. அப்படின்னா ஊலா 7ஆம் தேசம் அப்படின்றது மேதியா, மேதியாவுடைய தலைநகர் தான் ஊலாய் 7ஆம் தேசம் சொல்லுவாங்க. அந்த இடத்துல இருக்கிறாரு அவரு, சூசான் அரண்மனையில இருக்கிறாரு. நீங்க பாக்குறீங்களா, பாத்தீங்களா இல்லைங்களா, மேதியா பெர்சிய சாம்ராஜ்யம் எஸ்தர்ல 7ஆம் தேசம் குறிப்பிடப்பட்டிருக்கும். அப்போ இங்க காண்பிக்கப்படுது, நீங்க வாசிக்கலாம், உங்களுக்கு தெரியும். மேதியான் பெர்ஷியா 8:20 காண்பிக்கப்படுது. இதுக்கு 2 கொம்பு இருக்குது. 2 கொம்புன்றது என்னங்க, 2 மேதியா பெர்சியான்றது 2 ரெட்டை ஆட்சி முறை, ஒரே ராஜ்யம், ரெட்டாய் கூட்டாட்சி தத்துவம் அது. அப்போ ஒன்று இன்னொரு காட்டிலும் பெருசா இருக்குது. மேதியா வந்து சின்னது, பெர்ஷியா பெருசு. வச்சுக்கலாம் உங்களுக்கு. இப்ப அளவுல மேதியர்கள் ஜாஸ்தியா இருக்கிறாங்க, பெர்ஷியர்கள் அறிவிலும் போர்லயும் ஜாஸ்தியா இருக்காங்க, ஹிஸ்டாரிக்கலி நான் சொல்றது. அடுத்தது அது கீழே சொன்னா மேற்குல இருந்து வர்றது, மேற்குல இருந்து சொன்னா ஏத்தென்ஸ்ல இருந்து மத்திய கிழக்க தாண்டி இருக்கிற இடத்துல இருந்து வந்ததுதான் இந்த ஆட்டுக்கடா, வெள்ளாட்டுக்கடா வந்து மேதிய பெர்சியா ஜெயிக்குது. அப்படின்னு சொன்னா இந்த சிறுத்தை இந்த கரடியை ஜெயிக்குது, உருவத்துல பெருசா இருந்தாலும் ஜெயிக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ ஜெயிச்சு இங்க அது இந்த ப்ராபசி அடுத்து இந்த ஆட்டுக்கடாக்களால காண்பிக்கப்படுது ஹிஸ்டரியில. இப்போ
இந்த கரடி மீன்ஸ் இந்த ஆட்டுக்கடா இந்த சிங்கத்தை எப்ப ஜெயிச்சிச்சு 538 கிறிஸ்துவுக்கு முன்னதாக 538 கரெக்டா புரிஞ்சா 538 ஜெயிச்சுது இது அப்படியே ஆட்சி செஞ்சுட்டு வருது கிபி 320 வரைக்கும் இது ஆட்சி தொடர்ந்து வருது 330 வரைக்கும் ஆட்சி தொடருது ஏறக்குறைய 330 200 வருஷம் மேதிய பெர்சியர்கள் ஆட்சி செய்யறாங்க ஐரோப்பா முழுசும் அப்படின்னா ரெண்டாவது ராஜ்யம் எதுங்க வெள்ளி அப்படின்னா வெள்ளிக்கு எப்படி 2 தோள்கள் இருக்குதோ அதே போல மேதியா பெர்சியா அடையாளமா அது இருக்குது புரியுதா உங்களுக்கு இது வரைக்கும் சொல்றது அடுத்தது இது மேற்குல இருந்து கிபி 320 வந்து அலெக்சாண்டர் புறப்பட்டு வந்து மேசிடோனியாவில இருந்து புறப்பட்டு வந்து முட்டி தள்ளி கீழே போட்டார் கொம்புகளை உடைச்சு கீழே போட்டார் அதான் வந்து இங்க வெண்கலமா காண்பிக்கப்படுது புரியுதுங்களா உங்களுக்கு இடுப்பா காண்பிக்கப்படுது இங்க சுருத்தையா வெறும் அளவுல சின்ன படைதான் மேதிய பெர்சிய படைக்கு முன்பதாக அலெக்சாண்டருடைய படை எனக்கு நினைவு சரியா இல்ல அதாவது லட்சங்கள் கூட கிடையாது 1000க்குள்ள இருக்கிற படைதான் அலெக்சாண்டருடைய படை மேதிய பெர்சிய படை வந்து 4 லட்சமா 5 லட்சமா இருந்த படையா அந்த படையை இவங்க ஜெயிக்கிறாங்க புரியுதுங்களா உங்களுக்கு இப்போ அப்படி ஜெயிச்சு என்ன பண்ணுது சொன்னா இதை தள்ளிடுது ஆனா இதுக்கு விசேஷத்த கொம்பு இருந்துச்சு இல்லையா இந்த கொம்பு உடைஞ்சு 4 கொம்புகளா மாறுது அதான் அலெக்சாண்டருடைய ராஜ்யம் உடைஞ்சு அவரோட படைத்தளபதிகளான 4 பேர் கொடுக்கப்படுது அதான் சொன்ன உங்களுக்கு தாலமி லெசிமேக்கஸ் கெசாண்டர் செலியூகஸ் நிகேடர் இவங்க 4 பேர் கொடுக்கப்படுது இந்திய பகுதியை ஆட்சி செஞ்சவர் தான் செலியூகஸ் நிகேடர்ன்றவர் செலியூக்கர்கள் இந்திய பகுதிகளில் ஆட்சி செஞ்சவங்க இப்போ 4 கொம்புகள் இருந்துச்சு இல்லையா இந்த 4 கொம்புகள் இருந்து ஒரு கொம்புல இருந்தா அந்த சின்ன கொம்பு எழும்புது மீன்ஸ் இந்த 4வது மிருகம் வருது 4வது மிருகத்துல இருக்கிற இந்த 3 கொம்புகள் விழுந்து எலும்புச்சு இல்லையா ஒரு கொம்பு அந்த கொம்பு தான் இங்க காண்பிக்கப்படுது நெருக்கி போயிட்டே இருக்குது இப்போ இந்த கொம்பை குறிச்சு சொல்லப்படுது 8வது அதிகாரத்துல குறிச்சு பாருங்க பெருமையானவங்களையும் தூஷணங்களையும் பேசும்படிக்கு வாய் அது கொடுக்கப்பட்டுச்சு இதெல்லாம் சொல்லப்படுது இல்லைங்களா அது தேவனுடைய பரிசுத்த வாசஸ்தலத்தை தூஷிச்சது இதுதான் தானியேலா காண்பிக்கப்பட்ட மிருகங்களுடைய விவரணங்கள் நான் ஃபுல்லா போக கிடையாது வெறும் மிருகங்களை மட்டும் காட்டியிருக்கேன் இப்ப 17வது அதிகாரத்துல ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் 17வது அதிகாரம் அதான் ரெக்கார்ட் பண்ணல 17வது அதிகாரத்துல 13வது அதிகாரத்துல இருக்கிற நான் டீகால் மட்டும் சொல்றேன் 13வது அதிகாரத்துல இருக்கிற முதல் மிருகம் இப்ப சொல்லுங்க 13வது அதிகாரத்துல முதல் மிருகத்தை வாசிக்கலாமா வாசிக்கிறேன் பாருங்க எகைன் நான் காட்டுறேன் இப்ப நான் காட்டிட்டு நான் முடிக்கிறேன் நான் நெக்ஸ்ட் நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது இந்த காரியத்தை குறித்து பார்க்கலாம் பாருங்க அப்போ சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எளிமையை கண்டேன் அதுக்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன அதன் கொம்புகள் மேல் 10 முடிகளும் அதன் தலைமேல் தூஷணமான நாமங்களும் இருந்தது உங்களுக்கு எப்போ என்ன காண்பிக்கப்படுது இங்க இருக்கு 7 தலைகளும் 10 கொம்புகள் இருக்குது இல்லைங்களா 7 தலைகள்ன்றது என்னன்றதான் சொல்றேன் உங்களுக்கு 7 தலைகள் அப்படின்றது 7 ராஜாக்களை குறிக்குது 7 ராஜாக்களை குறிக்குது 10 கொம்புகள் அப்படின்றது 10 ராஜ்யங்களை குறிக்குது ரோம் அன்னைக்கு நிக்கிறது அன்னைக்கு நிக்கிறதுக்கு 10 கொம்புகள் 10 ராஜாக்கள் காரணமா இருந்தாங்க அதுல 3 தான் இங்க உடைஞ்சு போச்சு அது 3 தான் உடைஞ்சுதான் இதுல விசேஷத்தை கொம்பு வந்துச்சு புரிஞ்சுங்களா உங்களுக்கு அடுத்தது நம்ம அதான் வாச்சோம் நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல இருந்தது அதன் கால்கள் கரடியின் கால்களை போல இருந்தது சிறுத்தையை போல இருக்குது கரடியின் கால்களை போல இருந்துச்சு வாய் சிங்கத்துடைய வாயை போல இருந்துச்சு அது முதல் 3 கூட்டமைப்பு தான் இது நம்ம ஆல்ரெடி பார்த்துதான் அடுத்தது நான் அடுத்த மிருகத்தை குறிச்சு நான் சொல்றேன் 11வது வசனம் வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழுப்பி வர கண்டேன் அது ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதா இருந்தது வலு சர்ப்பத்தை போல பேசினது அடுத்தது ஆட்டுக்குட்டி கோப்பா இங்க ஆட்டுக்குட்டி தப்பா போட்டுருக்காங்க ஆக்சுவலி கேட் பஃபலோன்றார் அமெரிக்க எருமை என்றார் அந்த மிருகத்தை அப்படி சொல்றாரு தீர்க்கதரிசி அது வாய் ஆட்டுக்குட்டி கொப்பா இருக்குது 2 கொம்புகள் ஆட்டுக்குட்டி கொப்பா இருக்குது ஆனா நம்ம பாக்குறோம் இல்லைங்களா அந்த ஆட்டுக்குட்டி நம்மளுடைய ஆட்டுக்குட்டி 7 கொம்புகள் இருக்கு இதை வச்சுதான் ஏமாறுறாங்க இதுக்கு 2 அரசியல் மதம் ஆனா தேவனுடைய ஆட்டுக்குட்டி 7 கொம்புகள் இருக்கு அது தேவனால் நடத்தப்படுது 7 ஆதிகாரம் நடத்தப்படுது இது புரோட்டஸ்டாண்ட குறிக்குதுங்க புரோட்டஸ்டாண்ட் இது அரசியல் மதத்தால் நடத்தப்படுது ஆனா தேவனுடைய சபையோ ஆட்டுக்குட்டியில் இருக்கிற 7 கொம்புகளாகிய தேவனுடைய 7 ஆவிகளாலையும் அதுல இருக்கிற 7 கண்களாகிய தேவனுடைய ஆவிகளால் நடத்தப்படுது இதான் விஷயம் புரிஞ்சா உங்களுக்கு சரி நான் அதுக்கு அந்த எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போகல இது எல்லாத்தையும் செய்யறது இந்த டிராகன் இது எதுங்க சாத்தான் என்றும் பிசாசு என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் இதுதான் இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு வருது புரிஞ்சா உங்களுக்கு இப்போ 17வது அதிகாரத்துக்கு போலாமா
நான் வெறும் மிருகத்துடைய விவரணங்கள் மட்டும் தான் சொல்றேன், கவனிச்சுக்கோங்க நல்லா பாருங்க. ஆவிக்குள்ள என் வனாந்தரத்துக்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததும் சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். இப்போ இது காண்பிக்கப்படல, இங்க டயக்ராம் இல்ல, அடுத்த டயக்ராம் நான் காட்டணும். அது புரியல? சரி, அந்த டயக்ராம் இல்ல, நான் நெக்ஸ்ட் வீக் எடுத்து வைக்கிறேன், கவனிக்கிறீங்களா? இதுதான் அது, இந்த மிருகம் வச்சுக்கோங்க. சமுத்திரத்துல இருந்து எலும்பி வந்த மிருகம். அப்ப இந்த மிருகத்து மேல ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். அந்த ஸ்திரீ ரத்தாமரமும் சோப்பமான ஆடையும் தரித்து முத்துக்களினாலும் ரத்தங்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகி அருவருப்பினாலும் அசுத்தம் நிறைந்த பொற்பாத்திரத்தை கையில பிடித்திருந்தான். மேலும் ரகசியம் பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் அருவருப்புகளுக்கும் தாயினம் நாம அவள் நெற்றியில எழுதியிருந்தது. அது கீழே முக்கியமான விஷயம், மிருகத்தை மட்டும் பார்க்கலாம். அப்போது தூதனவன் நோக்கி, ஏன் ஆச்சரியப்படுகிறாய்? இந்த ஸ்திரீயுடைய ரகசியத்தையும் இந்த 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதாய் இவளை சுமக்கிற மிருகத்துடைய ரகசியத்தையும் உனக்கு சொல்லுகிறேன். புரியுதுங்களா உங்களுக்கு? நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது. நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை. பாதாளத்தில் ஏறி வந்து நாசமே போகிறது. உலகத்தோடு ஜீவபுஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டுள்ளாத பூமியின் குடிகள் யாவும் இருந்ததும் இராமல் போனதும் இனி இருப்பதுமாகி மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். யோவான் காலத்துல அந்த மிருகம் இல்லாதா காணப்படுது. அப்படின்னா இங்க காண்பிக்கப்படுற விஷயம் என்னன்னு சொன்னா, ரோம அரசியல் ரோம குறித்து சொல்ல, இது மிஸ்ட்ரி பாபிலோனை குறித்து சொல்லப்படுது, மதவாத ரோம குறித்து சொல்லப்படுது. அந்த மதவாத ரோம் தான் மிஸ்ட்ரி பாபிலோனா இருக்குது. அது எப்போ வந்துச்சு? யோவான் காலத்துல அந்த மிஸ்ட்ரி பாபிலோன் இல்ல, இருந்துச்சா? இல்ல. யோவான் காலத்துல இருந்தது அரசியல் பாபிலோன். அதனால சொல்ல, நீ கண்ட மிருகம் முன்னே இருந்துச்சு. அப்போ முன்னாடி இருந்த மிருகம் எது? தானியால் காலத்துல இருந்த பாபிலோன். அது நிம்ரோத் காலத்துல இருந்த பாபிலோன். அது இருந்துச்சு, இப்போ இல்ல. அது பாதாளத்துல ஏறி வந்து நாசம் அடைய போகிறது. அப்படின்னு சொன்னா அந்த மிருகம் திரும்பவும் உயிர் அடைய போகுது. எப்போ அடைய போகுது? யோவானுக்கு அப்புறம் 300 வருஷம் கழிச்சு உயிரடைஞ்சது. என்னன்றது நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ அது கீழே பாருங்க, யாரு வஞ்சிக்கப்படுவாங்க? உலகத்தோட ஜீவபுஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் இருந்ததும் இராமல் போனதும் இனி இருப்பதுமாகிய மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். அப்படின்னா பாபிலோன் காலத்துல இருந்துச்சு, இல்லாம போச்சு. நிம்ரோத் காலத்துல ஏற்பட்ட அந்த பாபிலோன் மார்க்கம் இல்லாம போச்சு, திரும்பவும் வரப்போகுது மேல. அதை பார்த்து எப்படா இல்லாம போனது திரும்ப வந்துச்சுன்னு சொல்லி ஆச்சரியப்படுவார்கள். ஞானமல்ல நம்ம இதுல விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்து இருக்கிற 7 மலைகளாம். 7 மலைகளாம் அப்படின்றது 7 ராஜாக்களை குறிக்குது. 7 ராஜாக்கள்னாலதான் ரோம் ஸ்தாபிக்கப்பட்டுச்சு. அந்த 7 ராஜாக்கள் என்னன்றதை நான் நெக்ஸ்ட் வீக் காட்டுறேன். ஒன்னொன்னு. ஒரு ராஜா ஜூலியஸ் சீசர்ல இருந்து, அகஸ்ட் சீசர்ல இருந்து, கிளாடியஸ்ல இருந்து, காலிகுலால இருந்து, டயோக்ளீஷியன், நீரோ, அதுக்கப்புறம் கான்ஸ்டன்டைன். 7 தலைகள். இந்த 7ல இருந்து 7வது தலையில இருந்தா 8வது மிருகம் வருது. நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அப்ப இந்த 7வது தலையாகிய கான்ஸ்டான்டைன் தான் இந்த ரோம் போப்புடைய ரோமா புரிய ஸ்டார்ட் பண்ணுது. கரெக்டுங்களா? நிசாயா மாநாட்டுல போப்புக்குள்ள ஆச்சு, குருக்கள் ஆட்சி அங்கதான் ஸ்டார்ட் ஆச்சு இல்லைங்களா? இது அப்படியே போய்கொண்டே இருக்கும்போது அரசியல் ரோம் அப்படியே தான் இருக்குது. ஆனா கிபி 476ல ரோம் உடையுது. சரி, உடைஞ்சு என்ன பண்ணுது சொன்னா 3 ராஜ்யங்கள், வேண்டல், எருளி, ஆஸ்ட்ரகத்னு சொல்லி 3 ராஜ்யங்கள், அப்படின்னா 3 கொம்புகள் பிடிக்கப்பட்டு அந்த இடத்துல போப்புடைய வார்டிகான் சிட்டி ரோம் ஆட்சி அங்கதான் தொடங்குது. குருக்களாட்சி 330 தொடங்குது. ஆனா அரசியலா மாற்றப்படுது. அப்படின்னு சொன்னா மத அரசியலா மாற்றப்பட்டது 476க்கு அப்புறம் தான். அதான் அந்த 10 கொம்புகள்ல 3 பிடுங்கப்பட்டு வருது இல்லையா? அப்படின்னா ரோம் நிக்கிறதுக்கு காரணமா அந்த 10 ராஜ்யங்கள் இருந்துச்சு. ரோம் நிக்கிறதுக்கு காரணமா இருந்தது 10 ராஜ்யங்கள். அந்த 10 ராஜ்யங்கள்ல 3 பிடிங்கப்பட்டு 1 வந்துச்சு இல்லையா? அந்த 1 தான் அரசியல் சம்பந்தமான போப்புடைய ராஜ்யம். 3 பிடிங்கப்பட்ட ராஜ்யங்கள் இருந்துச்சு இல்லையா? அது பேர் தான் வேண்டல், ஹெருலி, ஆஸ்ட்ரகோத் அப்படின்ற 3 ராஜ்யங்கள். புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு? இப்போ இது முடிந்த வருது. ஒரு பக்கம் வந்து 7வது தலையில இருந்து போப் வராரு, குருக்களாட்சி வருது. அந்த ராஜ்யங்கள் உடைச்சு தனிப்பட்ட தேசமா ரோம் கொடுக்கப்படுது. நான் இது எடுக்கணும்னு சொன்னா இருங்க ஒரு செகண்ட், அந்த காரியத்தை உங்களுக்கு காட்டிடுறேன்.
நான் வரும்போது நெக்ஸ்ட் ப்ராஃபிட் நோட்ஸ் எல்லாம் காட்டுறேன். நான் வெறும் அந்த மிருகங்களை மட்டும் காட்டி நான் முடிக்கிறேன். ஏழு தலைகள். ஏழு தலைகள் தான் ஜூலியஸ் சீசர், அகஸ்ட் சீசர், டிபேரியஸ் சீசர், கேலிகுலா, கலடியஸ், கிளாடியஸ், நீரோ. நீரோ, அதுக்கப்புறம் டயோக்ளிஷியன், கான்ஸ்டான்டைன். கான்ஸ்டான்டைன். அப்போ இதுதான் ஏழு தலைகளா இருந்தது. இந்த ஏழாவதுல இருந்து தான் யாரும் வருது? போப்புடைய ராஜ்ய அரசியல், போப்புடைய ராஜ்யம் வருது. புரிஞ்சுங்க உங்களுக்கு? அப்போ கவனிங்க நல்லா, இது ஏழு மலைகளான்னு சொல்லப்படுது. ஏழு மலைகள் மத்தியில உட்கார்ந்து இருக்கிற ஒரே சிட்டி ரோமு. அதுலதான் ரோமுடைய சபை உட்கார்ந்து இருக்குது. இதுதான் வந்து ரோமன், இது ரோம் இருக்கிற வட்டிகான். இப்ப இந்த இடத்துல இருக்கிற மலைகள் இதுதான். இதெல்லாம் ஒரு பெரிய அரசியல் வரலாற்று, நீண்ட அரசியல் வரலாற்று பின்னணியை கொண்டது எல்லாமே. இதெல்லாம் நெக்ஸ்ட் வீக் வர வர நான் சொல்றேன். ஒரு மலைகள் இருக்கு. குயிரினல், விமினல், கேப்டிலோலியன், எஸ்கோபிலியன், அப்புறம் பாலன்டீன், செலியன், ஆமன்டைன். இந்த ஏழு மலைகள் ரோம சுத்தி இருக்கிற ஏழு மலைகள். ஆனா இன்னைக்கு எக்ஸ்பேண்ட் ஆகி வர்டிகான்ல தான் என்ன இருக்குதுன்னு சொன்னா இன்னைக்கு ரோம் இருக்குது. இன்னைக்கு இருக்கிறது புரிஞ்சுக்கலாம். இதுலதான் ஸ்தாபிக்கப்பட்டுச்சு அரசியல் ரோம். இப்ப இந்த இடத்துல இட்டாலிக்குள்ள இருக்கிற அந்த பகுதியை ரோமுக்கு கொடுத்துட்டாங்க. 476 அப்புறம் 3 ராஜ்யங்களை உடைச்சு கொடுத்துட்டாங்க. ஆனா குருக்களாட்சியா வந்தது நிசாயாவுல கான்ஸ்டைன்டால, அதாவது 7வது தலையால வந்துச்சு. புரிஞ்சுங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு அந்த மிருகத்தை குறித்து சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் வீக் வரும்போது இன்னும் டீட்டெயிலா ப்ராஃபிட் என்ன சொல்றாரு பாரித்தோடு பார்க்கலாம். கத்தவங்களை ஆசிரியத்தை எல்லாம் ஜெபிக்கலாம். எல்லாம் கண்களை பண்ணலாம். கிருபை நிறைந்த பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காய் கூட நன்றி. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே தீர்க்கதரிசன பாகத்துக்குள்ளாய் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இந்த கடைசி நேரத்துல அந்த மிருகத்தை குறிச்சும், 2 மிருகங்களை குறிச்சும், அதுல இருக்கிற கொம்புகளை குறிச்சும், இந்த ஆட்டுக்குடியோட ஜீவபுஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்களை எவ்விதமா இதை கண்டுகொள்வாங்கன்றதை குறித்து பார்த்தோம். இதனால பேசப்பட்ட காரியங்களுக்காக நன்றி ராஜா. அப்பா, மனுஷன் ஒருவேளை நான் பேசலாம், எனக்குள்ள இருக்கிற வார்த்தையை நீர் வைத்திருக்கிறீர். அந்த வார்த்தை மனவாட்டின் பாகத்துக்கு விளங்க பண்ண கிருபையை கூட்டி கொடுங்க. அப்பா, இது எதுவும் கர்த்தாவே நார்மலான காரியங்கள் கிடையாது. இது தீர்க்கதரிசன பாகங்களா இருக்குது. காலங்களோடு கூட என்ன நடந்துச்சுன்றதையும், இன்னைக்கு அது அந்த கொம்புகளும் அந்த காரியங்களும் என்னத்தை செய்து கொண்டிருக்கிறது என்பதையும் கண்டுகொள்ளும்படிக்கான கந்தமையை கூட்டி கொடுங்க. இது வசனம் சொல்கிறது, ஞானமுள்ள மனம் இதுல விளங்கும் கர்த்தாவே. அது ஞானமுள்ள மனம் என்பது பரிசுத்தாவின் ஒரு வரமா இருக்குன்னு சொல்லி சொல்றார். அந்த வரத்தினாலே, ஆவிய பகுத்துகிறதிலும் வரத்தினாலே இதெல்லாம் என்னவென்றதை காணத்தக்கதான் தன்மையில கூட்டி கொடுத்திருக்கிறீர். இந்த காரியங்களை ஆன்லைன்ல கேட்கிற சகோதரர்களுக்காக நன்றி ராஜா. இது எல்லாத்தையும் கர்த்தாவே ஆவிக்குரிய நிலையில பார்க்கத்தக்கதான கண்களை கூட்டி கொடுங்க ராஜா. வேதத்துல ரகசியங்களை காணும்படிக்கு என் கண்களை திறந்துடும் சொல்லி தாவீது சொன்னது போல அப்பா, எங்களுக்கும் கண்களை திறந்துடலுங்க அப்பா. இது ஒருவேளை கத்தா இன்னும் வீட்டுல போய் தியானிக்கத்தக்கதான தன்மைகளை கூட்டி கொடுங்க. பெரிய காரியம் செய்யுங்க. வேதனையோடு கஷ்டத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து ராஜா, அவருடைய தேவையான ஆறுதலை கூட்டி கொடுங்க அப்பா. மாம்ச ரீதியான வேதனைகளை மட்டும் இல்ல, ஆவிக்குரிய நிலையில நலிவடைந்து போயிருக்கிற எங்களை கண்ணோக்கி பார்த்து ராஜா. அப்பா, பிசாசின் வஞ்சகத்துல விழாதபடிக்கு ராஜா, அவனுடைய ரகசியங்களை அடையாளம் கண்டுகொள்ள கிருபையை கூட்டி கொடுங்க. பெரிய காரியங்கள் செய்யுங்க. வந்தவர்களை ஆசீர்வதிங்க, வராதவர்களை துரிதமாய் கொண்டு வந்த சேர்த்த கிருபையை கூட்டி கொடுங்க. ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே. ஆமென்.